இன்னைக்கு அட்டகாசமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். புதினா சாதம், புதினா புலாவ், புதினா பிரியாணி என்ன வேணா சொல்லிக்கலாங்க. நமக்கு பேரா முக்கியம், டேஸ்ட் தானங்க முக்கியம். இதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப கம்மிங்க, சீக்கிரமா செஞ்சிடலாம், சுவையாவும் இருக்கும். இன்னைக்கு 3 பேருக்கான அளவு சொல்றேங்க. 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கிறேன். இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா 175 கிராம்ஸ். அரை மணி நேரம் ஊறணும். நீங்க பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம், இதே ப்ரப்போர்ஷன் தான். 2 டம்ளருக்கு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா கை நிறைச்சு எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி போதும், நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது. தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு 2 தடவை அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம். நான் சொல்ற அளவுகள் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும் டேஸ்ட். அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சின்ன துண்டு பட்டை 1, 5 கிராம்பு சேர்க்கிறேன். நான் பிரியாணி மசாலாவும் சேர்க்க போறேன். 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நான் கழுவி வடிச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்க புதினா இலையை சேர்த்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு அரைச்சது இருக்கு, அதை தான் யூஸ் பண்ணிக்க போறேன். இல்லைன்னா ஒரு 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியும் இது கூடவே சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்கோங்க, நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம். இப்ப தாளிக்கிறதுக்கு குக்கர் அடுப்புல வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன். ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த முந்திரி வறுக்கிறது எப்பயுமே ஆப்ஷனல் தாங்க. இது வறுத்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு கடைசியில சேர்க்க போறேன். அப்பதான் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும்ன்றதுனால. நீங்க இப்படியே எண்ணெயில தாளிச்சே நீங்க செஞ்சுக்கலாம், கிறிஸ்பியா வேண்டாம் அப்படின்னா. இப்ப முந்திரி எடுத்துட்டு இன்னொரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு பிரியாணி சாமான் இருக்கிறத சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்னாசி மொக்கு ஸ்டார் இருந்தது சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி இலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் காமிச்சேன் பாத்தீங்களா, அது வெட்டி சேர்த்துக்கிற. வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கணும், அப்பதான் எப்பவுமே பிரியாணி டேஸ்டா இருக்கும். இப்ப அடுத்தது நான் அரைச்சு வச்சிருக்கேன் இந்த புதினா விழுத உள்ள சேர்க்கிறேங்க. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த புதினா விழுதை கூட சேர்க்கலாம். நான் 2 ஒன்னா சேர்க்கிறேன். நார்மல் சைஸ் டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டா இருக்கும். சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கலாம். நீங்க தண்ணி அதிகமா சேர்த்திருந்தீங்கன்னா இது வதங்கி வர்றதுக்கு லேட் ஆகும். அதனாலதான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்க சொன்னேன். இப்போ சீரக சம்பா அரிசி ஊறினது கழுவிட்டு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். தண்ணி வடிச்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்பதான் தண்ணியோட அளவு கரெக்டா இருக்கும். அதுவும் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இது கூட 5.5 பெட்டி ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருக்கு பாருங்க, அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்க்கிறேன். நார்மல் டீஸ்பூனா இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் போதுங்க. 1:2 ரேஷியோல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். காரம் அந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அது போக பிரியாணி மசாலாவும் சேர்த்திருக்கேன், போதும், கரெக்டா இருக்கும். இப்ப இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க உப்பு. சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்ப குக்கர் மூடி வச்சுட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு 3 விசில் விடுங்க. நான் எப்பவுமே ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம் பண்ணிட்டு கரெக்டா 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன், அதுவும் கரெக்டா இருக்கும். சீரக சம்பா பாஸ்மதிக்கு உங்களுக்கு 3 விசில் கரெக்டா இருக்குங்க. எனக்கு கரெக்டா வெந்துருச்சு, குழையவும் இல்ல, அடிப்பிடிக்கவும் இல்ல, வேகாமையும் இல்ல, ரொம்ப நல்லா வந்திருந்தது. இப்போ ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க முந்திரி, அதை மேல சேர்த்துக்கலாம். மேல சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுக்கலாம். அரிசி வடிகட்டியில வடிக்காம சேர்த்தணும்னா நம்ம அந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் மாறும். ஏன்னா அந்த கழுவி தண்ணி ஊத்தணும்னால அரிசியில கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி கரெக்டான தண்ணி அளவுகளோட சேர்த்தோம்னா தான் நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா நல்லா இருக்கும், வெள்ளரிக்காய் பச்சடி, எந்த பச்சடினாலும், கேரட் பச்சடி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா.